நாம் அப்படி இருந்த வண்ணமாக தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடி நம் தேவ சமூகத்தை நோக்கி கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறதான எல்லா கிருபைகளையும் எல்லா இரக்கங்களையும் இது நாள் வரைக்கும், இந்த ஸ்தோத்திரம் 19வது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நமக்கு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. நமக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு சொன்னதான வார்த்தைகளை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்று வேதத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதான நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டது போல, நிறைவேறும் பாதைக்கு நேராய் கர்த்தர் நடத்தியது போல எங்கள் வாழ்க்கையும் வாக்கு நல் வார்த்தைகள் நிறைவேறும் பாதையில் நடக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமே. நாம் ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் கர்த்தர் உணர்த்தி இருப்பார். பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ என்று சொல்லி. அப்போ என்னுடைய பிரயாணம் பெத்தேலுக்கு நேராய் திரும்பும் என்றால் அங்கு எனக்கான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே, நான் எந்த இடத்தில் இருந்தாலும், நான் லாபானியுடைய வீட்டில் இருந்தாலும், நான் ஸ்தோத்திரம் வேற எகிப்து தேசத்தில் இருந்தாலும், என்னை வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடக்க பண்ணுவீராக. என் பாதை வாக்குத்தத்தத்துக்கு நேராக மாறட்டும்பா. உடைய நல்வார்த்தைக்கு நேராக என்னுடைய பாதைகள் மாறட்டும்பா. எனக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி தாங்க. கேளுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நல்வார்த்தை நிறைவேறும்படியான பாதையில நடத்துங்கப்பா. நல்வார்த்தை நிறைவேறும்படியான பாதையில நடத்துங்க. ஏதோ நாங்கள் நடக்கிறோம், ஏதோ கடந்து வருகிறோம் என்று இல்லை. கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் இந்த பாதையில தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை செங்கடலுக்கு மத்தியில் நடத்தி கொண்டு வந்தது போல, யோர்தான் மத்தியில் நடத்தி கொண்டு வந்தது போல, எரிகோவின் முன்பாக நடத்தி கொண்டு வந்தது போல, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எங்க வாக்கு தத்தங்கள் நல் வார்த்தைகள் நிறைவேறுகிற பாதையில கர்த்தர் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தில் நம்ம ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நெகோமி கர்த்தரனை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி அவங்க மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஆனா ஸ்தோத்திரம், வேதம் திரும்ப சொல்லுகிறது, மோவாப் தேசத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்பி அவங்க போனாங்க. ஆனா மீண்டும் பெத்லகேமுக்கு திரும்பி வரும்படி கர்த்தர் செய்தார். தேவ சமூகத்தில், ஆண்டவர், நான் எந்த இடத்துக்கு போனாலும் இடத்தில் மட்டுமே எனக்கு நல்வார்த்தைகள் இருக்குப்பா. இடத்தில் மட்டும்தான் நல்வார்த்தைகள் இருக்கு. செபிக்கலாமா? ரிபாலா ஷகடக தகர நமனக பலகதக ரிபாலா ஷதர நமனகத ரபல கதர நம. பெத்தேலில் நன்மை இல்லை என்றா? பெத்தேலில் நன்மை இல்லை என்று நான் மோவாப்பிற்கு போய் நன்மை பெற்றுக்கொள்ள நினைத்தேன். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவளாய் திரும்பி வந்திருக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம். 11 வருடங்களாக ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பெரும்பாடை நீக்கும்படியாக நான் ஆண்டவர் ஏறாத இறங்காத இடங்கள் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். ஆண்டவர், எனக்கென்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நான் வெறுமையாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மீண்டும் கர்த்தருக்கு நேராக திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. மோவாப்பிற்கு போனவர்கள் மீண்டும் பெத்லகேமுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. மோவாப்பை நோக்கி போனவர்கள் எல்லோரும் பெத்லகேமை நோக்கி வரட்டும். எஸ், தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க. ஆண்டவர், என் குடும்பத்தில், எங்க சபையில அப்பா, ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில ஆண்டவரே, பெத்லகேமில் நன்மை இல்லை என்று, அப்பத்தின் வீட்டில் நன்மை இல்லை என்று சொல்லி ஆண்டவரே மோவாப் தேசத்திற்கு போய் மோவாப்பில் நன்மை உண்டாகும், மோவாப்பில் நன்மை உண்டாகும் என்று சொல்லி மோவாப்பிற்கு போய் கடைசியில் மோவாப்பில் இருந்த அனைத்தையும் இழந்து தனிமரமாய் மாறி, அப்பா ஸ்தோத்திரம், மீண்டும் பெத்லகேமுக்கே போவோம், அதுதான் நம்முடைய வாழ்வாதாரம் என்று அன்றை நகோமி புரிந்து கொண்டது போல இன்றைக்கும் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நல்வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று, ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, நான் மற்றவர்களுக்கு முன்பாக பெயர் புகழோட வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை தேடி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான சபையே, நீ தேவனிடத்துக்கு நேராக திரும்பும்படியாக,
தேவனிடத்துக்கு நேராக திரும்பும்படியாக நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே அப்பா உலகத்தை தேடுகிறவர்கள், அப்பா உலகத்தின் ஆசீர்வாத உலகத்தால் தான் ஆசீர்வாதம் உண்டு என்று தேடுகிறவர்கள் இல்ல, தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது அங்கே எனக்கான மீதி ஆசீர்வாதங்கள் தகப்பன் வைத்திருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகத்தையும் வேதத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரே உலகத்தோடு நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்பா ஸ்தோத்திரம், மது கரத்துல வைக்கிறோம், மது கரத்துல வைக்கிறோம். இன்றைக்கு எங்க சபையில, எங்க திருச்சபையில அப்பா எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுல அநேகர் உலகத்தை நோக்கினவர்களாவே இருக்கிறாங்கப்பா. உலகத்தால் தான் நன்மை உண்டாகும், உலகத்தால் தான் நன்மை உண்டாகும், மோவாப்பால் தான் நன்மை உண்டாகும் என்று இன்றைக்கு மோவாப்பை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மோவாப்பில் நன்மை இல்லை, தகப்பன் வீட்டில் தான் நன்மை இருக்கிறது. மோவாப் தேசத்தில் நன்மை இல்லை, தகப்பன் வீட்டில்தான் நன்மை இருக்கு என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீர். இந்த 19வது நாள் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மோவாப்பில் நன்மை இல்லை, தகப்பன் வீட்டில் தான் நன்மை இருக்கு, பெத்லகேம்ல தான் நன்மை இருக்கு, அப்பத்தின் வீட்டில் தான் நன்மை இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மோவாப்புக்கு திரும்பினவர்கள் எல்லாம் மீண்டும் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. மோவாப்பை நோக்கி ஓடினவர்கள் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யுங்க. உலகத்தை நோக்கி ஓடினவர்கள், உலக ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடினவர்கள், உலக இன்பத்தை நோக்கி ஓடினவர்கள், உலகத்தால் பெயர் புகழ் அடி எடுக்க வேண்டும் என்று ஓடினவர்கள், என்னை 4 பேர் மதிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் ஒரு பெரிய பெயரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மோவாப்புக்கு ஓடினவர்கள் எல்லாம் மீண்டும் ஸ்தோத்திரம் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப, பெத்லகேமுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 19வது நாள் அநேகர் திரும்பட்டும், அநேகர் திரும்பட்டும், தேவனுக்கு நேராக திரும்பட்டும், தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பட்டும், தேவ கிருபைக்கு நேராக திரும்பட்டும். கேளுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்திலையும் எங்க சபையிலையும் ஆண்டவரே தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், தேவனிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று தூரமாய் போனவர்கள், அவரிடத்திலே நன்மை உண்டு, தேவ கிருபையில் தேவனிடத்தில் மாத்திரம்தான் நன்மை உண்டு என்றதான் அந்த ஆழமான சத்தியத்தை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நன்றி 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 நன்றி. இன்றைக்கு பெத்லகேமை தேடுகிறது கொஞ்சம், பெத்லகேமை தேடி போகிறவர்கள் கொஞ்சம், மோவாப்பை தேடி போகிறவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். ஓ ஜீசஸ், நன்றி 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 நன்றி. ஓ மோவாப்பில் நன்மை இருக்கு, மோவாப்பில் ஆசீர்வாதம் இருக்கு, மோவாப்பில் தான் எல்லாமே இருக்கு, எனக்கு தேவையான சகலமும் அதில் தான் இருக்கு. இல்லை இல்லை, இது நம்முடைய தவறான எண்ணம். மோவாப்பில் எல்லாமே இருக்குன்னா நான் ஏன் தனிமரமாய் மாறினேன்? நான் ஏன் கசப்புள்ள வாழ்க்கைக்கு நேராக மாறினேன்? இனிப்பு என்று தேடி போய் நான் கசப்பை பிடித்து கொண்டேன். தேவனே, எல்லாரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், மோவாப் தான் நன்மை நினைத்து போனவர்கள் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பட்டும், மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பட்டும், மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பட்டும், சமூகத்துக்கு வரட்டும், உடைய சமூகத்தில் வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். நித்திய பேரின்பம் உடைய சமூகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளட்டும். தகப்பனே, உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மோவாப்பை நோக்கி உலகத்தை நோக்கி போனவர்கள் மீண்டும் பெத்லகேமை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த காரியத்திற்காகவும் அடுத்து வருகிறதான கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நம்ம இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த 19வது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதுவரைக்கும் பாடல் பகுதியில் ஆராதனை வேலைகளில் தேவக்கரம் எங்களோடு இருந்து நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஆண்டவரே ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நினைச்சு ஒருவேளை நாங்கள் உம்மோட்டு தூரமாக போயிருக்கலாம், இளையகுமாரனை போல நாங்கள் உம்மோட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திரும்பவும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்படியாக தேவன் எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அது மாத்திரமல்ல, கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த 19வது நாளில் நீர் எங்களோடு பேசுங்கப்பா.
உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றிட்டு உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும். அது எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் சோத்திரம். அவர்களை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசனங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறதான நம்ம சபையின், அதாவது என்னுடைய மனைவி, சபையின் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நம் மத்தியில் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். 19வது நாளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 18 நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க, தேவ சமூகத்தில் வார்த்தைகளை கேட்க, நம்மை பலப்படுத்தி கொள்ள, வாக்குத்தத்தத்திற்கு ஆயத்தமாக கர்த்தர் 18 நாட்களை கர்த்தர் கொடுத்ததும் அல்லாமல் 19வது நாளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேக்குதா? ஓகே, சரி, ஓகே. இந்த நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் ஜெபிச்சுட்டு வந்தீங்க, ஆயத்தமாகி வந்தீங்க? ஆமென். தொடர்ந்து இந்த நாள்லையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்குறோங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவோ அந்த பதிலை வைத்து தான் இந்த செய்தி போக போகிறது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, உன் காரியம் என்ன? 19வது நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தை, உன் காரியம் என்ன? உன்னுடைய ஜெபத்தின் முகாந்தரம் என்ன? நீ எதற்காக என்னிடத்தில் வாக்கை பெற்றாயோ அந்த வாக்கு தத்தத்திற்கான முகாந்தரம் என்ன என்பதை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்கிறார். அப்படின்னா இதற்கான நம்மளுடைய பதில் என்ன? நாம எதற்காக ஜெபித்தோம், நாம எதற்காக தேவ சமூகத்துல வாக்கை பெற்று தொடர்ந்து எதற்காக அந்த வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, உன் காரியம் என்ன? அதற்கு உன்னுடைய பதில் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கான செய்தியின் தலைப்பு, உன் காரியம் என்ன? மெயினாக விசேஷமாக என்ன அப்படின்னா, குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான் நம்ம மெயினாக எடுத்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்போ இன்னைக்கு இந்த காரியம், உன் காரியம் என்ன அப்படின்னா, உன் குடும்பத்தை குறித்து உன்னுடைய காரியம் என்ன? குடும்பத்தை குறித்து நாம் ஜெபத்தில் எவைகளை வைத்து இருக்கிறோம்? அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த காரியத்தை ஜெபத்திலே வைத்து இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2 காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதிலையும் மனதிலே வைத்துக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். இந்த செய்தி எப்படியா இருக்கும்னா, கற்றுக்கொள்ளவும் செய்யணும், அதே காரியத்தை கற்று கொடுக்கவும் செய்யணும். அல்லேலூயா. குடும்பத்திற்கான காரியம் வரும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கான காரியம் வரும் பொழுது அந்த காரியத்தை கற்று கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தொடர்ந்து இதே மனநிலைமையோடு கூட தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, காலேப்பை குறித்து பார்க்கிறோம். காலேப்பு யார் என்று நினைவில் வருகிறதா? யோசுவா, அதாவது யோசுவாவோடு கூட வேவு பார்க்க சென்ற முக்கியமான மனிதரில் இவரும் ஒருவர். 12 பேர்ல கானானை நம்ம சுதந்தரிப்போம் என்று விசுவாச வார்த்தைகளை பேசிய யோசுவாவும் மற்றொன்று காலேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த காலேப்பு
மோசையின் இடத்துல இந்த காலேபை குறித்து தேவனுடைய சாட்சி, இவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினவன் என்று காலேபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இவனுடைய விசுவாச ஓட்டமும் அப்படியாகத்தான் இருக்கிறது. அதை நாம் எங்க பார்க்கலாம்னா, கானானை சுதந்திரிக்க போகிற அந்த நாட்களில் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாவற்றையும் நாம் முறியடிப்போம் என்கிறார். தொடர்ந்து இவருக்கு 80 வயதுக்கு மேலேயும் ஒரு நல்ல பலன் இருந்ததாகவும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை அவரே அறிக்கை பண்ணவும் செய்கிறார். இந்த காலேபு எப்படிப்பட்டவர்னா, தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றி விசுவாச பாதையில் ஓடின நபர். தொடர்ந்து இவர் மோசையின் இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அப்ப இருக்கிற பலன் என்கிட்ட இப்போ இருக்கு. நான் அவைகளை அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் சுதந்தரிப்பேன், அவங்கள நான் விரட்டி விடுவேன், நான் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி நான் முறியடிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல காலேபு மோசையின் இடத்துல கேட்கிற வார்த்தை, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஆண்டவரும் சொல்லியிருப்பாரு, நீ அதாவது காலேபினுடைய கால் எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடத்த நீ அவனுக்கு பங்கிட்டு கொடு என்று சொல்லி மோசையின் இடத்துல ஆண்டவராக இயேசுவும் சொல்லியிருக்க, தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லி இருக்க, காலேபு ஒரு நாள் கேட்கிறார், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா. இந்த இடத்துல இவர் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார், எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். அல்லேலூயா. இப்ப இந்த காரியத்துல காலேபினுடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ளுகிறது, கேட்டு பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். இதே வாக்கை தான் காலேபுக்காக தேவன் மோசையின் இடத்துல பேசினார். இன்னைக்கு உங்களிடத்திலேயே பேசி இருக்கிறார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உனக்கு ஒரு வாக்கு, நமக்கு விலையேற பெற்ற ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். அப்ப வாக்கை கொடுத்திருக்கிறவர் இடத்துல திரும்பவுமாக அதாவது காலேபு மோசையின் இடத்துல கேட்கிறார், தேவன் அந்நாட்களில் சொன்னது போலவே நீங்க எனக்கு இந்த மலை நாட்டை தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை நாட்டை காலேபுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் நீ சுதந்திரமாக கொடுக்கணும் என்று சொல்லி மோசையோடு சொல்லியிருப்பார். அப்ப இந்த நாட்கள்ல காலேபினுடைய காலேபை பார்த்து நாம கேட்க பழக போகிறோம். அல்லேலூயா. வார்த்தைகளை பிடித்து வாக்கு கொடுத்திருக்கிறது உண்மைதான். அந்த வாக்கை திரும்ப கொடுத்தவரிடத்துல கேட்கணும், அந்த வாக்கை திரும்ப அறிக்கை செய்யணும், அதை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அதனாலதான் வசனம் சங்கீதத்துல இப்படியாக இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம், நீர் எங்களுக்கு நீர் உமது அடியேனை நம்ப பண்ணின உமது வார்த்தைகளை திரும்ப எங்களுக்காக நீங்க நினைச்சிடுங்கன்னு சொல்லி யார் கேட்கிறா? தாவீது கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துங்கள், அல்லது கொடுத்த வாக்கு தத்தத்தை திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல, இதற்கான நிறைவேறுதல் எப்போ என்று கேட்க பழக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல பழக்கம் யாருடைய வாழ்க்கையில இருக்குன்னா காலேபனுடைய வாழ்க்கையில இருக்கு. காலேபு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். திரும்ப ஒரு காரியங்களை வாசிக்க போகிறோம். யோசுவா 15:19 வாசிங்களா? யோசுவா 15:19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைகளை கவனித்தீங்களா? அப்ப அந்த அவள் யாரு? அந்த அவள் எவள்? அச்சாள். அல்லேலூயா. இந்த அச்சாள் யாரு அப்படின்னா காலேபனுடைய குமாரத்தி. அவ ஒத்னியேல் அப்படிங்கிற ஒரு முதல் நியாயாதிபதியை திருமணம் பண்ணுகிறார். திருமணம் பண்ணி அவள் புறப்படும் பொழுது அவ ஒட்டகத்திலிருந்து திரும்ப இறங்கி வந்து கேட்கிறா, எனக்கு வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்தீங்க. இது எதுல நியாயாதிபதிகள்ல அந்த அதிகாரம் முதல் அதிகாரத்துல இருக்கும். அப்போ இது வறட்சியான பூமி எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு செழிப்பான ஒரு நிலத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இறங்கி மெனக்கெட்டு கேட்டு வாங்கி கொண்டு போகிறா. உடனே கேட்ட உடனே காலேப் இப்படியா சொல்லுகிறார், மேற்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் இருக்கிற எல்லா செழிப்பான நிலங்களையும் அச்சாளுக்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் என்ன செய்கிறார்? மோசையின் இடத்துல ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது போலவே இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த மலை நாட்டை எனக்கு சுதந்திரமா நீங்க தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறார். அதில் உள்ள எல்லாவற்றையும் நான் விரட்டி அடித்து நான் அங்கே சுகமாய் தங்கி இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி
தன்னுடைய வாக்கு தத்தத்தை, தன்னுடைய சுகமான வாழ்க்கையை அல்லது தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான, தன்னுடைய சந்ததிகளுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை மோசையின் இடத்துல கேட்டு வாங்குகிறார். அல்லேலூயா. அதே போல அதை பார்த்து கொண்டிருந்த மகளும் என்ன பண்றா, தகப்பன் கேட்டு வாங்கி இருக்கிற அந்த பழக்கத்தை, அல்லேலூயா, தகப்பன் எங்க அப்பாவா கேட்டு வாங்கினார். மோசையின் இடத்துல ஆண்டவர் சொன்னதை கேட்டு வாங்கினார். இன்னைக்கு உங்களை குறித்தும் என்ன குறித்தும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு எப்படிப்பட்ட நினைவு வரணும்னா, எங்க அம்மாவா எங்க அப்பாவா அவங்க ஜெபத்துல விடாப்பிடியா இருந்து அவங்க பெற்றுக்கொள்ளுகிறவங்க, அவங்க விசுவாசத்துல நிலைத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்கிற பெயர் உண்டாகணும். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. அவங்க நம்மோடு கூட வளருகிற நாட்களில் நம்மளுடைய ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வரும்பொழுது நம்மளுடைய தகப்பனார் இவற்றை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளுடைய தாயார் இதை எப்படி சரி செய்கிறார்கள் என்பதை பார்க்கிற இந்த நாட்களில் காலேபு மோசையின் இடத்துல கேட்டு வாங்கினது போல எல்லாத்தையும் கேட்டு வாங்கினார். மலை நாட்டை கேட்டு வாங்கினார், செழிப்பான பட்டணத்தை கேட்டு வாங்குகிறார். ஆனால் மகளுக்கோ வறட்சியான ஒரு நிலத்தை கொடுக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொண்டு மகள் போகல. அவர் என்ன நினைச்சிருக்கான், ஒருவேளை நீ ஒரு நியாயாதிபதி, ஏன்னா ஒரு நியாயாதிபதிய உனக்கு கொடுத்துருக்கிறேன், அப்ப இவன் நினைச்சானா என்ன வேணா சம்பாதிச்சுக்கலாம் பின்னாட்களில் அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அக்ஷால் அதை பெற்றுக்கொண்டு அப்படியே போகவில்லை. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான், மோசையின் இடத்துல பெற்றுக்கொள்ளணும். அதாவது அந்த மோசையின் இடத்துல உபாகமத்தில் அந்த வசனம் வரும், அந்நாட்களில் தேவன் சொன்னது போலவே. அப்போ காலேபு எவ்வளவு விவரமா, எவ்வளவு ஞாபகமா வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்திருந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க தந்துதான் ஆகணும்னு சொல்லி மோசையின் இடத்துல கேட்கிறது போல காலேபினுடைய மகள் அக்ஷால், இது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான்ப்பா, நீங்க எனக்கு ஒரு வயல் நிலத்தை தர வேண்டும். வறட்சியானதை கொடுத்தீர், இப்போ எனக்கு செழிப்பானது ஒண்ணு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலேபா இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு தேவையானதை ஞானமாய் கேட்டு பெற்று வைக்கிறார். அக்ஷால் இடத்துல வரும்பொழுது அக்ஷால் தன் பிள்ளைக்கு, அதாவது தன் பிள்ளையாகிய அக்ஷால் கேட்க பழகுகிறாள். அல்லேலூயா. கேட்டு பெற்று கொண்டதை குடும்பத்திற்கு வைத்து சென்ற காலேபு பிள்ளையின் இடத்துக்கு பிள்ளைக்கும் பழக்கி, அதாவது அவரை அறியாமல் பழக்கி கொடுத்து இருக்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பூமிக்குரிய தகப்பனே போகும் பொழுது கீழே இறங்கி கேட்கிற பிள்ளைக்கு செழிப்பான நிலத்தை, அவ கேட்டது ஒரு செழிப்பான வயல் நிலம் தான் கேட்டா. அவர் நினைச்சிருந்தா ஒரு சின்ன ஒரு ஏக்கர் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரா, மேற்கேயும் கிழக்கேயும் இருக்கிற எல்லா வயல் நிலங்களை, செழிப்பானவைகளை தன் மகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த தகப்பனா இருந்தாலும் கேட்போம் என்றால் நிச்சயம் அவைகள் நமக்கு தருவார். அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. பரமபிதா, அதாவது பூமிக்குரிய தகப்பன், இவர்களே உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறியும் போது பரமபிதா நான் உங்களுக்கு இவைகளை பார்க்கிலும் அதிகமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம பண்ண வேண்டியது கேட்க வேண்டும். குடும்பத்தை குறித்து இருக்கிற காரியங்களை கேட்க வேண்டும். பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை வைத்து ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். கேட்போமானால் நிச்சய செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப செழிப்பான ஒன்று எனக்கு வேண்டும், செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டும். வறட்சியா போய் கொண்டிருக்கு, இவைகளை மாற்றி என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு செழிப்பு வேணும்னா நீங்களும் நானும் காலேபை போல அக்ஷாலை போல செயல்பட வேண்டும். நம்ம அக்ஷாலை போல பிள்ளைகளாகிய பிள்ளைகளா ஒருத்தர் இன்னைக்கு நீங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அக்ஷாலை போல செயல்படணும். பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க காலேபை போல செயல்பட வேண்டும். காலேபை போல வாக்கு தத்தங்களை நினைவில் வைத்து கொண்டு, இன்னைக்கு அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் பல சூழ்நிலைகளுக்கு அப்புறம் மறக்கப்பட்டு இருக்கலாம். பல வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்தை குறித்து சில வாக்கு தத்தம் கொடுத்து இருக்கலாம். ஆனா சூழ்நிலைகள் மாறி நிறைய நேரம் நம்ம பல நேரம் அந்த வாக்கு தத்தங்களையே மறந்துருப்போம். அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனா பெற்றோராகிய நாம மறந்து போய் கூடாது. ஏன்னா நம்ம குடும்பத்தை கட்டுகிறவர்கள். அப்ப குடும்பத்துக்கு எனக்கு இந்த வார்த்தையை நீங்க தானே சப்பா கொடுத்தீங்க, என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனை வரும்போது மாத்திரம் தேவனை தேடக்கூடாது. அந்த பிரச்சனை வர நேரம் நம்ம எப்படி கேட்போம்னா, என் வாழ்க்கையில பிரச்சனை தான் கேட்போமே தவிர ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம நினைவு கூற மாட்டோம். அல்லேலூயா. அப்ப பெற்றோராகிய நாம என்ன பண்ணணும்னா, காலேபு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவில் வைத்திருந்து கேட்கிறார் நேரம் வரும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் நினைச்சிருந்தா, இப்ப ஒருவேளை காலேப் அந்த வாக்கு தத்தத்தை மறந்திருந்தா மோசையும் மறிச்சிட்டாரு. அப்ப எப்படி அதை பெற்றிருப்பார்? பெற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவரும் மறந்துட்டாரு, சொன்னவர் மேல இருக்காரு. அவர் யார்கிட்ட சொன்னாரோ அவர் போயிட்டாரு. அந்த வாக்கு தத்தத்தை நான் மட்டும் கேட்டேன்னா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒத்துழைப்பாங்க நினைக்கீங்களா? இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவுமே பொறாமடுத்தவன் தான். அவனுக்கு அவ்வளவான் தான் கேட்பாங்களே தவிர, இவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, இவன் உத்தமமாய் பின்பற்றினதை கர்த்தர் பார்த்து தான் இந்த வாக்கை கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை நினைவுல வைக்கணும். ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா, என்னுடைய குடும்பத்துக்காக இந்த வாக்கு தத்தம், என்னுடைய பிள்ளைக்காக, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலையும் அவர்களை பார்த்து பேசக்கூடிய வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைகளுக்காக ஜெபித்து எடுக்கணும். கிளி ஜோசிய மாதிரி பார்த்து எடுக்கிற வார்த்தை அல்ல. ஜெபித்து, பிள்ளைகளுக்காக ஜெபித்து, அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், வாரத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துல எதை பத்தி பேசணும்னா, இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம்? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? இன்னைக்கு ஒருவேளை இல்லை என்றால் இந்த பழக்கத்துக்கு வரணும். வாக்கு தத்தத்தை நினைவில் வைத்து இருக்க வேண்டும், அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும், அவைகளை சுதந்தரிக்க வேண்டும். ஏன்னா இவைகள் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறான்னா, உங்க பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஏன்? பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் தவறா நடந்திருக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் மிஸ்டேக்கா இருக்குது. ஏன் மிஸ்டேக்குன்னா, நம்மை பார்க்க வேண்டியவர்கள் பார்க்க வேண்டிய இடத்துல நாம இல்லாததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபித்திருப்போமானால், நாம வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்திருப்போமானால், நாம ஜெபிக்கிறதை பிள்ளைகள் பார்த்திருப்பார்களானால், இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்க பழகுவாங்களா? நாம வாக்கு தத்தத்தை பார்த்து பேசணும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே. ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து பேசும்போது நீங்க சொல்லணும், தம்பி உனக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உனக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த பேரனுக்காக ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை அவங்க இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியாது, எப்போ ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை அவங்க சாட்சி சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ இதே போல நம்ம பிள்ளைகளுக்காக வார்த்தைகளை அதாவது வார்த்தையை பெறுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றவும் செய்யணும், அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணவும் செய்யணும். அப்போ எல்லா வாக்கு தத்தங்களும், இப்போ பிள்ளைகளுக்காக ஒரு வாக்கு தத்தத்தை பார்த்து பேசணும், பிள்ளைகளை பார்த்து வார்த்தைகளை பேசணும், பிள்ளைகளை பார்த்து விசுவாசமான வாழ்க்கையை பேசணும். பிள்ளைகள் ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில போய்கிட்டு இருக்காங்களா, தம்பி உனக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தா, நீ இந்த வார்த்தையின்படியே ஜெபி அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கிறோமா? இன்னைக்கு தகப்பன் செய்தது போலவே, ஒருவேளை நம்மளுடைய உலக பிரகாரமான தகப்பன் செய்யலன்னா ஜெபிக்க மறக்கல, ஒருவேளை எங்க அப்பா அம்மாலாம் அப்படி ஜெபிக்கிறது இல்லை, எங்க அப்பா அம்மா வார்த்தையை அறிக்கை பண்ணியே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்வீர்களானால் அவர்களை விடுங்க. அச்சால போலையாவது கீழே இறங்கி வந்து எனக்கு ஒரு செழிப்பான நிலத்தை தாங்க, எனக்கு ஒரு செழிப்பான நிலத்தை தாங்க. அவ அப்படியே போகல, வறட்சியானதை பெற்றுக்கொண்டு நான் போய் இதை சரிப்படுத்திக்கிடுவேன், நான் போய் இவற்றை உழுது இவைகள் மேல, இந்த நிலத்தின் மேல நான் செழிப்பானவைகளை கொண்டு வந்துருவேன் அவன் நம்பி போகல. வறட்சியான அனுபவம் என்றால் அந்த வறட்சியை கொண்டு அப்படியே புறப்படாதீங்க, கீழே இறங்கி வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுங்க, எனக்கு ஒரு செழிப்பான நிலத்தை கொடுங்க என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தை விடாப்பிடியா கேளுங்க. அல்லேலூயா. அப்ப குடும்பத்துல நாம முதலாவது செய்ய வேண்டிய காரியம், மலை நாட்டை எனக்கு தர வேண்டும், அதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நியாயாதிபதிகள் 13:4. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு என்றால் மனோவாவின் மனைவிக்கு. அல்லேலூயா. அவங்களுடைய பேர் போடப்படல, மனோவாவின் மனைவி. அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ திராட்சரசம் குடியாமலும் தீட்டானதை ஒன்றும் புசியாதபடிக்கு நீ அப்போ குடிப்பிலும் புசிப்பிலும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. இவங்க கிட்டத்தட்ட வயதானவர்கள்னு வச்சுக்கோங்களேன்,
வயது ஆனவர்கள். இவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு தூதன் வந்து சொல்றாரு, நீ புசிக்கவும் குடிப்பிலும் நீ எச்சரிக்கையாயிரு, தீட்டானத தொடாத, திராட்சை ரசத்தை குடியாத அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கறாங்க. மனோவாவின் மனைவி இந்த இடத்துல பேசினதாக எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. முதலாவது தேவ தூதன், கவனிங்க என்னைய, முதலாவது தேவ தூதன் வருவார். வரும்பொழுது ஸ்திரியானவள், அதாவது இந்த மனோவாவின் மனைவி என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தில் அவர் இங்கனக்குள்ள, அதாவது தூதன் வரும்பொழுது அவர் பேசுவார், இந்த மாதிரி எச்சரிக்கையை கொடுப்பாரு. உடனே இவ போய் என்ன தான் புருஷன் இடத்துல அதை அறிவிக்கிறா, இந்த மாதிரி நான் ஒரு தூதனை போல ஒரு மகா பயங்கரமான ஒரு நபரை பார்த்தேன், எனக்கு என்னமோ அவங்க தூதன் மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. திரும்பவும் மனோவா கேட்குறாரு, ஆண்டவரே வந்தது நீரே, ஆனால் திரும்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்பவும் ஆண்டவர் இவள் வயல் நிலத்தில் இருக்கும் பொழுது இவளிடத்துல வந்து பேசுகிறார், இவளிடத்துல வருகிறார். உடனே இவ போய் என்ன பண்ணுறா, தன் புருஷனை போய் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ இந்த தேவ திட்டத்தில் இவளிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், இவளை கொண்டு ஒரு காரியமும் வெளிப்பட இருக்குது. அதற்கு முன்பதாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. தீட்டானதை குடியாத, அதாவது தீட்டானதை சாப்பிடாத, திராட்சை ரசம் அருந்தாதன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. குடிப்பிலும் புசிப்பிலும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இவங்க அதை கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல மனோவாவின் மனைவியின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். சிம்சோனை பத்தி இப்ப நான் உங்க ஒரு கேள்வி கேட்க போறேன். சிம்சோனு, அதாவது ஆண்டவர் இவ்வளவு திட்டமா சிம்சோனுடைய பிறப்பை பத்தி பேசுறாரு. இதனுடைய காரியம் இவ்வளவு தூரம் நீ எச்சரிக்கையா இருன்னு சொன்னதற்கான காரணமே என்னன்னா, உன் வயிற்றுல ஒரு குமாரன் பிறப்பான், அவன் வந்து நசரைய விரதமாய் இருக்கணும், சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அல்லேலூயா. சவரகன் கத்தி அவன் தலையின் மேல படலாகாது, அவன் தீட்டானதை அவனு தொடக்கூடாது, இறந்ததை தொடக்கூடாது. இந்த மாதிரி பல நசரையனுக்குரிய பிரதிஷ்டையை ஆண்டவர் சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுது மனோவாவின் மனைவி என்ன பண்றாங்க, அவ்வளோத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு கட்டுப்பாட்டுள்ள வாழ்க்கை இவங்களும் வாழ்றாங்க. ஏன்னா தூதன் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளோ பிளான் பண்ணி ஆண்டவர் சிம்சோனை பிறக்க வைக்கிறார்ல, ஏன் அவன் விழுந்து போயிருவான்னு தெரியாதா? ஆண்டவர் தெரியாமையா இருக்கும்? எப்படி தெரியும் சொல்றீங்க? முதல்ல முடிவும் நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அப்படின்லாம் ஒன்று இருக்கு. சரி, அது நமக்கு தெரிஞ்சது, நமக்கு இயல்பு, நார்மலு. ஆனா வேதமே அவைகளை சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இவன் விழுந்துருவான்னு தெரியும், இவன் பிரதிஷ்டை, இவனுடைய காரியங்கள் எல்லாமே கொஞ்ச நாள்ல இவனே கெடுத்து போட்டுருவாங்கிறதும் தெரியும். ஏன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, 13:5 வாசிங்களேன். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சிம்சோனை பிறக்க வைத்ததற்கான காரணமே என்னன்னா, பெலிஸ்தியரை, அதாவது பெலிஸ்தியர் கைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, பெலிஸ்தியரை முறியடிக்கத்தான் உன்னை ஆண்டவர் பிறக்கவே வைக்கிறாரு. நியாயாதிபதியா நீ எழும்பணும்னு சொல்லி பெலிஸ்தியர் கையிலேருந்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வரணும்னு. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவன் பெலிஸ்தியரை நீ கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் தான் இருக்கே தவிர முடிப்பான் இல்லை. தொடங்குவான்னா இவன் முற்றிலும் ரட்சித்து கொண்டு வருவான், முழுமையான விடுதலை இவன் தான் பெற்றுக் கொடுப்பான் இல்லை. ஏன்னா பெலிஸ்தியர்கள் கையில இவனே விழுகிறான். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் இவனை கொல்றாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல தொடங்குவான் தான் இருக்கு வேதம். அப்போ ஆண்டவருக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு, இவன் முழுமையா இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலேருந்து ரட்சிக்க மாட்டான். ஏன்னா மற்ற முந்தைய இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்தாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும், அதற்கு முன்பதாக ஒத்தினியேல், ஏகூத், சம்கார் இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது இவர்களை முழுவதுமாக விடுவித்து ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் சிம்சோனுடைய காரியத்தில் சிம்சோன் ஆண்டவர் எழுப்பும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தொடங்குவான். அல்லேலூயா. இவன் முழுசா ரட்சிக்க மாட்டான், ஏன்னா இவனே விழுந்து போயிடுவான். ஆனால் எந்த வகையில் விழுவாங்கிறது தெரியல, ஆனால் இவனே விழுந்து போவான் என்பது உண்மை. அல்லேலூயா. அதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தெரிஞ்சும் ஏன் ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ கிருபை கொடுத்தாரு, இவ்வளோ பராக்கிரமத்தை கொடுத்தாரு, இவ்வளோ பேரை கொடுத்தாருன்னா, ஒன்னே ஒன்று,
அவளுடைய தாய் தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. அவளுடைய தாயினுடைய அர்ப்பணிப்பு மாத்திரம்தான் அவனுக்கு இவ்வளவு பெயரை பெற்று கொடுத்தது. இன்னைக்கு நாமளாம் பேசுறோம் சிம்சோனை போல பராக்கிரமசாலியா இருக்கணும், சிம்சோனை போல, சிம்சோன் அப்படி இப்படின்றோம். ஆனா அவனுடைய விழுகை என்பது ஒண்ணு இருக்கு, அது வேதமும் குறிப்பிட்டிருக்கு, அது வேதமும் துவங்கமும் செய்யுது. அல்லேலூயா. அப்ப நம்ம சிம்சோனை பத்தி இவ்வளவு பேசுறோம். அந்த நாட்களிலையும் சிம்சோனை குறித்து அவ்வளவு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிம்சோனை அந்த பகுதி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். அவனை பத்தி அவனை கட்டணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அது நிறைய வரிகள் இருக்கும், அகடினார் கயறு, வேற இப்படி பல இது இருக்கு. என்னுடைய புது கயறுகளால நீ கெட்டணும்னு நினைச்சாலும் கெட்டுனா நான் என்னுடைய பலன்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இதை இவனும் சொல்றான். அது எல்லாமே நூல்பட்ட, அதாவது தீப்பட்ட நூல் போல தெரிபட்டு போயிருமா. அவ்வளவு தூரம் அவனுடைய பலன். அதை நிலைக்கு ஆள்கள், அதாவது அரண்மனையினுடைய அந்த வாசலை தோல்ல தூக்கிட்டு போறாராம். அப்ப இந்த அளவுக்கு பலனும் பெருமையும் அவனை குறித்து இருந்தது. சிம்சோனை குறித்து இவ்வளவு பெயர் இருந்தது. அதற்கு அந்த காரியம் ஒவ்வொன்றுக்குமே சிம்சோனுடைய பிரயாசம் இவ்வளவு கூட இல்லை. அவன் பண்ணதெல்லாம் என்னன்னா, பிறந்தது நசரேயனா இருந்தது, அவ்வளவுதான். அதை தவிர்த்து அவன் ஒரு இடத்துலையும் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா ஜெபிச்சான், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு எங்கேயுமே போடப்படலை. அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில வார்த்தை இப்படியா இருக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார், அவன் இவ்வளவு கிரியைகளை செய்தான், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுல சிம்சோனுடைய பிரயாசம் ஒண்ணுமே இல்லை. சிம்சோன் பராக்கிரமசாலி, அவ்வளோ காரியங்களையும், அதாவது கழுதையின் தாடை எலும்பை வைத்து அவ்வளோ பேர் அடிக்கிறான், 300 நரிகளை பிடித்து வெள்ளாமையில விடுறான், அவ்வளோ பலன் இருக்கு. 300 நரிகளை பார்த்துக்கோங்க. சிங்கத்தின் வாயை கிழித்து சிங்கத்தை கொன்று போடுகிற அளவுக்கு அவனுக்கு பலம் இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்தது, அவனுடைய பிரயாசம் அதுல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவனுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை. அதனுடைய அடித்தளம் எங்கன்னா அவளுடைய தாயினுடைய அர்ப்பணிப்புல தான். அல்லேலூயா. இவன் அந்த இடத்துல மீறி இருந்திருந்தான்னா, இவ்வளோ நசரேய விரதமும் அவன் தன்னை, ஆனா சிம்சோன் கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய நசரேய விரதத்துல உண்மையா இருந்தார். அந்த சிங்கத்தின் காரியத்துல மாத்திரம்தான், சிங்கத்தை கொன்று மறுமுறை போகும் பொழுது அந்த சிங்கம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் உள்ள தேன் கூட்டை எடுத்து சாப்பிடுகிறார். அப்ப இறந்ததை தொடக்கூடாது, ஆனா இவர் செத்த சிங்கத்துக்குள்ள இருந்த தேன் கூட்டை எடுத்து திங்கிறார். அல்லேலூயா. இதுலதான் அவருடைய பிரதிஷ்டை குறையுது, இதுலதான் அவருடைய பிரதிஷ்டை முறியுது. அது வரைக்கும் அவர் பிரதிஷ்டையில உண்மையா இருந்தாரு. ஆனா இவர் இவ்வளவு தூரம், ஆவியானவர் இவ்வளவு தூரம் இவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய தாயை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. தன்னுடைய தாய், அவனுடைய தாயின் கர்ப்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இவளுடைய அர்ப்பணிப்பு தான் சிம்சோனுக்கு அவளை பெயரை கொண்டு வந்தது. இன்னைக்கு பெற்றோராய் நாம தேவ சமூகத்துல ஆண்டவர் எச்சரிக்கிற காரியங்களுக்கெல்லாம் அர்ப்பணிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்ன, வேற ஒண்ணுமே சொல்லல அவட்ட, நீ புசிப்பிலும் குடிப்பிலும் எச்சரிக்கையா இரு. அந்த 2 வரிகள் தான் போடப்பட்டிருக்கு, வேற எதுவுமே போடப்படல. திரும்ப தூதன் மனோவின் இடத்துல சொல்லும் பொழுது கூட, நான் அவகிட்ட சொல்லி இருக்கிற காரியத்துல அவ எச்சரிக்கையா இருந்தா போதும் தான் சொல்றாரே தவிர மறுமுறை கூட மனோவாட்ட அந்த காரியத்தை குறித்து சொல்லல. ஸ்திரீயின் இடத்துல தான் சொல்றாரு. மனோவாவின் மனைவியின் இடத்துல மாத்திரம் தான் அறிக்கை பண்ணுகிறார். மனோவேட்ட பேசும்போது சொல்றாரு, அவட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அந்த காரியத்துல மாத்திரம் அவ எச்சரிக்கையா கவனமா இருந்தா போதும், ஏன்னா பிறக்க போறது ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அப்படின்ற திட்டத்துல அவ என்ன பண்றானா, உண்மையா இருக்கிறார். அவ தன்னை அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். அவ வேற எதுவுமே பண்ணல. பிள்ளைக்காக பிள்ளை அப்படியே ஜிம்முக்கு போய் பிள்ளைய அப்படியே இதுலலாம் பயிற்றுவிக்கல. அவ என்ன பண்றா, பராக்கிரமசாலி ஆகிறதுக்கு இவன் தாயினுடைய பிரயாசம் எதுவுமே இல்லை, அவனுடைய பிரயாசமும் எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு, அர்ப்பணிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம பெற்றோரா இருப்போமானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிம்சோனை போல அவர்களும் பராக்கிரமசாலிகளாய் தங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து, அதாவது சிம்சோனை குறித்து சில பெருமையான காரியங்கள், சில கௌரவமான காரியங்கள்லாம் அந்த நாட்கள்ல இருந்தது உண்மைதான். ஏன்னா சிம்சோனை பார்த்தது பயந்து பெலிஸ்தியர்களே நடுங்கின நாட்கள் உண்டு. எப்பொழுது அவர்கள் இடறினார்கள், எப்பொழுது அவர்களுடைய கரம் ஓங்கினது, பெலிஸ்தியர்களுடைய கரம் ஓங்கினதுன்னா இவன் பிரதிஷ்டையை மீறும் பொழுது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய பிரதிஷ்டையமா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைய பிரதிஷ்டையா உங்க சமூகத்துல வைக்கிறேன்,
அவன் எங்க போனானோ அங்க போக வேண்டாம் நீங்க சொல்லுங்க. அவன் எங்க வழி தவறுகிறானோ அங்க தவற வேண்டாம் நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் பிரதிஷ்டையை அவன் மீறிடக்கூடாது என்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அதற்கான ஜெபமும் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் இவ்வளவு சின்ன பிள்ளைகள வளரும் போது உங்க கைக்குள்ள இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் வளர்ந்து வாலிபத்தை அடையும் பொழுது நிச்சயம் வழி மாறுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு சிம்சோனே நமக்கு நல்ல உதாரணம், நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அவரே. அப்போ எல்லாம் உண்மைதான். அவளும் பிறந்ததிலிருந்து வளர்த்தது. நீ தப்பி தவறி கூட முடிய வெட்டிடாத, தப்பி தவறி கூட நீ செத்தது பக்கம் போயிடாத, இளவு வீட்டுக்கு வந்துடாத, நீ தப்பி தவறி கூட அங்க போயிடாத இங்க போயிடாத, எல்லாமே திராட்சை ரசம் மெயினா குடிச்சிடாத, அப்படி குடிக்கிறவன் வீட்டுக்கு நீ போகாத, எல்லாமே சொல்லி வளர்த்துருப்பாங்க. இதையெல்லாம் தான் நம்மளும் பண்றோம். அல்லேலூயா. இதெல்லாம் தான் நம்மளும் பண்றோம். கெட்ட வார்த்தை பேசாத, அப்படி பேசுற நபர்களோட சேராத, அவங்கள நம்ம கண்டிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிம்சோனை போல பிள்ளைகள் தவறிதான் போகிறார்கள். ஆனா யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னா, கூட வழி நடத்துறதற்கு தகப்பனே இல்லாத சூழ்நிலையிலையும் அவன் தன் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடாதபடிக்கு வஸ்திரத்தை கலட்டி போட்டு ஓடுகிறான். அப்ப இந்த காரியம் எங்க இருந்து வந்தது? சிம்சோனை நீங்க பார்த்து சிம்சோனே பைபிள்ல விழுந்து போயிட்டான், அப்ப என் பிள்ளை விழுந்து போனதற்கு காரணம் என்று சொல்லி நீங்க உங்களையே நீங்க சமாளித்து கொள்ளாமல் யோசேப்பை நீங்க பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை நீங்க பார்க்கணும். கூட தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல, யாருமே இல்ல. ஆனா பாவம் செய்ய எல்லா சூழ்நிலையும் இருக்கு அவனுக்கு. அவன் அதிபதியா இருக்கிறான். பாவம் செஞ்சுட்டு அப்படியே கையை கழுவிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா எந்த முகாந்திரமும் அவன் சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்க, நான் எப்படி அவருக்கு பிரியமில்லாததை செய்ய. அப்ப இந்த ஒரு காரியம் எப்படி அவர் பிறக்கும் போதே தாயை இழந்தவர் தானே. பிறந்து கொஞ்ச நாட்கள்ல தாயை இழந்தாரு. வளருகிற கொஞ்ச நாட்கள்ல தகப்பனை இழந்துறாரு. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளாகிய நாம பெற்றோரை குறை சொல்ல முடியாது. பெற்றோராகிய நாம பிள்ளைகளை குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு யோசேப்பை நாம பார்க்கணும். யோசேப்பை யோசேப்பை நாம் பார்த்து எல்லா சூழ்நிலையிலையும் என்னால பரிசுத்தமா வாழ முடியும், எல்லா சூழ்நிலையும் என்னால பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு நம்மை நாமே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இவர்கள் 2 பேரிடத்துல நம்ம கற்றுக்கொண்ட காரியம், ஒண்ணு கேட்டு பெற்றுக்கொள்ளணும், 2வது தேவ திட்டத்துல நிற்க பழகணும். அது குடும்பமா பெற்றோரா இருந்தீங்கன்னா நீங்க முதலாவது தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிங்க. பிள்ளைகளா இருப்போமானால் பிள்ளைகளாகிய நாம தேவ சமூகத்துல தேவ திட்டத்துல நிற்க பழகுவோம். சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்துல ஜெபித்து தேவ திட்டத்துல நிற்க பழகி யோசுவாவை போல ஒரு நாள், யோசேப்பை போல ஒரு நாள் அரியணையில நாமே ஏறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 2 தகப்பன், அதாவது ஒரு தகப்பனை பார்த்தோம், ஒரு தாயை பார்த்தோம். இவை இரண்டிலும் வழி தவறின ஒரு 2 பேரை பார்த்து நம்ம கொஞ்சம் முடிக்க போகிறோம். தன்னுடைய பிள்ளைக்கு கேட்க பழகி கொடுக்கிறார் காலேபு. தேவ திட்டத்துல நிற்க பழகி கொடுக்கிறார் மனோவாவின் மனைவி. இவை இரண்டிலும் தவறின 2 தகப்பனை பார்த்து ஒரு தாயை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயா 39வது அதிகாரம் 3 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாமா? ஏசாயா 39 3 முதல் 8 வரை. 39. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றிலும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்ததை கவனித்தீர்களா?
அல்லது அந்த கேப்பில் கொஞ்சம் தூங்குனீங்களா? ஏன்னா வசனம் வந்து நீளமாக 5 வசனங்களை வாசித்தோம். இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா, எசேக்கியேல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியேல் ராஜா இதற்கு முந்தின அதிகாரங்கள் அவரை குறித்து போடப்பட்டிருக்கோம். ஜபத்துக்காக, அதாவது தன்னுடைய வியாதிப்பட்டு மரிக்கிறார். மரித்து வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. சுவர் புறமாய் திரும்பி எசேக்கியா ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன்ல, ஏன் எனக்கு பலவீனம் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வருஷத்துல 15 வருஷத்தை அவன் ஆய நாட்கள்ல 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி தருவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சுகமாகி இந்த 15 வருஷத்தை பெற்றாச்சு. பெற்றதுக்கு அப்புறம் அவரை பார்க்கிறதற்கு அங்கிருந்து வராங்க. அப்போ வரும்பொழுது இவர் பண்ண காரியம், தன் நாட்டுக்குள்ள விட்டு தன் வீட்டுக்குள்ள விட்டு எல்லா காரியங்களையும் பொக்கிஷமாக வைத்திருக்க, ராஜான்னா சில காரியங்களை மறைத்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவர் திறந்து காண்பிக்கிறார். பொக்கிஷ சாலையை என்னது எல்லாத்தையும் அவர் எசேக்கியா ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டாரு, திறந்து காமிட்டார். இதை யார் பண்ணுவான்னா சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தோம்னா, வாங்க வாங்க எங்கள் வீட்டில் அது இருக்குது, வாங்க வாங்க எங்கள் வீட்டில் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நாம் வாங்கி கொடுத்ததை வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை நம்ம ஒரு தனி அறையில் வச்சுருந்தாலும் அந்த அறைக்குள்ளேயும் கூட்டு போய் சிறு பிள்ளைகள் அதை ஒரு உணர்ச்சி வசத்தில் காமிப்பாங்க. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்து காண்பிக்கிறார், எல்லாத்தையும் காண்பித்து கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவர் ஏசாயாட்ட பேசுகிறார், நீ போய் பேசி. ஏன்னா எல்லாமே பண்ணுறாரே, எல்லாமே பார்த்துட்டாங்களே, ஒரு நாள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்து எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அந்த ஒரு நினைவு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, திறந்து காண்பித்த உடனே ஏசாயா மூலம் வார்த்தை வருது, நீ என்ன பண்ண உள்ளதை சொல்கிறாரு. இந்த மணி வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் காண்பித்தேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வார்த்தை வருது, உன் நாட்களில் இந்நாள் வரைக்கும் சேர்த்திருந்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும், எல்லாம் சூறையாடப்படும்ட்டு வார்த்தை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ பெறப்போகிற உன் சந்ததியாராகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு பெத்த தகப்பன்ட்ட பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. உன் பிள்ளைங்க பாபிலோன்ல போய் அடிமையா இருப்பாங்களாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இப்போ நாம இருக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிள்ளைங்க கடைக்கு போயிருக்கிறாங்க சாப்பிட, போன இடத்துல காசு இல்லை, பாத்திரம் விளக்க வச்சுட்டாங்க. இதை தெரிஞ்ச நாம எப்படி ஓடுவோம்? காசை எடுத்துட்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பத்திரப்படுத்தி கொண்டு வருவோம். அவன் தின்னால விளக்கிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நம்ம அப்படி இருப்போமா? இல்லை, எந்த ஒரு தகப்பனும் அப்படி இருக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, அதாவது பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருது, உன் பிள்ளைங்க வந்து அங்கே அடிமையா இருப்பாங்கன்னு. இந்த தகப்பன் அதற்கு என்ன பதில் சொன்னார்? வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில தானே அது பரவாயில்ல, என் வாழ்க்கையிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே அப்படிங்கிறார். அப்ப அவருடைய எண்ணம் எப்படின்னா, என் பிள்ளை எப்படியும் வாழ்ந்துட்டு போறான், நான் இருக்கிற வரைக்கும்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷத்தை கிருபையா கேட்டு வாங்கினேன், அந்த வருஷத்துலயாவது நான் சமாதானமா நிம்மதியா நான் இருந்துட்டு போயிடுறேன், என் பிள்ளை எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு யார் வருகிறா? தகப்பன். ஆனா இவரை குறித்து வேதம் இதற்கு முன்பதாக ஒழுங்கில்லாமல் சொல்லப்படலை, தவறின காரியங்கள் என்று ஒன்று சொல்லப்படலை, நல்லா உண்மையா இருந்தவர் தான். அதனாலதான் ஆண்டவர் கிருபையா நாட்களையும் கூட்டி கொடுக்கிறார். ஆனா இப்படி இருந்தவர் கடைசி தன்னுடைய முதிர் நாட்கள்ல என்ன பண்றாரு, பிள்ளைகளுக்கு அடிமைத்தனமாகிய சாபமாகிய ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்று வைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப இவருடைய முதிர் வயதுல பொறுப்பில்லாத ஒரு தகப்பனாக மாறுகிறார். பிள்ளைகளுடைய அடுத்து அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை, நான் இருக்கிற என் காலத்திலேயாவது சமாதானம் இருக்கும்ல, நான் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருப்பேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நான் தேச அமைதலா இருக்கும்ல. அப்ப எவ்வளவு சுயமா தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம பொறுப்பற்ற பெற்றோர்களா இருந்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு காலை போய் போல கேட்டு வாங்கி வை, பிள்ளைகளுக்கு கேட்க பழகியும் கொடு. அதே இடத்துல சாபத்தை மாத்திரம் நாம வாங்கி வைத்து விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சாபத்தையும் அவதூறான ஒரு வாழ்க்கையும் பிள்ளைகளுக்கு நம்ம வைத்து விட்டு போயிடக்கூடாது என்பதற்கு எசேக்கியேல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்கிறது, நீ எவ்வளவு இருந்தாலும் நீ முடியும் மட்டும் உன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பழகி கொடு, ஜெபிக்க பழகி, ஞானமாய் நடந்து கொள்ள பழகி கொடு. இதுல யார் செய்த தவறு? தகப்பனாராகிய எசேக்கியா செய்த தவறு. ஆனா இந்த தவறுல இவர் என்ன பண்றாரு? சாபத்தை சம்பாதித்து வைக்கிறார். அப்ப இருக்கிற நாட்கள்ல ஞானமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஞானமாய் நடக்கணும், அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஞானம் வெளிப்படணும் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமானால் நாம தவறாம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம், ரெபேக்காவை பத்தி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 27:8. ஆதியாகமம் 27:8 அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்ன்னு சொல்லி ரெபேக்கா சொன்னது வசனம். அடுத்த வசனங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? என்ன சம்பவம் யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க, விசுவாசிங்க சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க இவங்க? ஏமாற்ற சொல்லி கொடுக்குறா, ஏமாற்ற சொல்லி கொடுக்குறா ஒரு பெத்த தாய். இப்ப இவள் சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, நீ ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 இவங்க பெத்த பிள்ளைங்க தான். 2 பிள்ளைகளும் ரெபேக்காள் ஈசாக்கினுடைய பிள்ளைகள். ஆனா இங்க மூத்த பிள்ளைக்கும் வார்த்தை ஆசீர்வாத வாக்குத்தத்தம் இருக்கிறது, இளைய பிள்ளைக்கும் இருக்கிறது. ஆனா இவன் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறது ஒரு பிள்ளைக்கு பட்சமாகவும் ஒரு பிள்ளைக்கு சாதகமாகவும் இருந்து சொல்லுகிற காரியம். ஏன்னா இவன் கூடாரவாசி, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டான். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நம்ம பிள்ளை எதிர்காலத்துல என்ன பண்ண போகுது, வீட்டுல இங்கேயே வீட்டுக்குள்ளதான் உட்காந்து கூளை கரைக்க குடிக்கவே இருந்துகிட்டு இருக்கான். அவனாவது வேலைக்கு போய் வீட்டுல, இது எல்லா பெற்றோருக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு பலவீனமான பிள்ளைய பார்த்தா, ஒரு நல்ல புஷ்டி உள்ள பிள்ளைய பார்த்தோம்னா நீ அவனுக்கு கொடு, அவன் இப்போ ஏற்கனவே பலவீனமானவன், ஏற்கனவே சீக்குண்ணவன், நீ இவனை பார்த்துக்கோ, நீ இவனை கொடு, நீ கொஞ்சம் பொறுத்து போன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த இடத்துல தாய் ரெபேக்கா செயல்படுகிறாள். இவன் பாவம் கூடாரவாசி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், இவனுக்கு நாம ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி அம்மா பிள்ளையாகிய யாக்கோபுக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறா, பொய் சொல்ல சொல்லிக் கொடுக்குறா, திருட சொல்லிக் கொடுக்குறா, ஆசீர்வாதத்தை திருட சொல்லிக் கொடுக்குறா. இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏமாற்ற தன் பெத்த தகப்பனை ஏமாற்ற சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இவ்வளவு தூரம் யாக்கோபு பின்னாட்களில் அவன் சாபத்தை, அதாவது அந்த லாபானுடைய வீட்டுக்கு போய் இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சியான வாழ்க்கை தான். அவனுடைய பெயருக்கு ஏற்றது போலவே, எத்தன்கிற பெயருக்கு போலவே அவன் வாழ்க்கையில ஒரே ஏமாற்றம். இவன் இங்க ஒருத்தனை தான் ஏமாத்துறான். யார? லாபான, சாரி, ஈசாக்க ஒருத்தரை தான் ஏமாத்துறான், ஏசாவை ஒருத்தரை தான் ஏமாத்துறான். ஆனா அங்க போய் லாபான் இடத்துல ஏமாறுகிறான். நிறைய காரியங்களில் லாபான் இடத்துல ஏமாறுகிறான். அப்போ நீ பிள்ளைக்கு நீ எவற்றை நாம விதைக்கிறோமானால் அதை தான் பிள்ளைகள் பின்னாட்களில் அறுக்கிறார்கள். அப்போ இது உலக பழமொழியும் கூட. தேவ சமூகத்துல யாக்கோபுக்கு நீ ஜெபித்து பெற்றுக்கோடா, ஏன்னா வாக்குத்தத்தமே இருக்குது. அவன் உன்னையதான் சேவிப்பான்னு வாக்குத்தத்தமே இருக்கு. நீ இப்படி ஜெபி, நீ வாக்குத்தத்தத்தை சொல்லு, இப்படி சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணுகிறா? ஆசீர்வாதத்தை திருட கற்றுக் கொடுக்கிறா. இவள் பண்ண ஒரு காரியம் வாழ்நாள் முழுவதும் உயிர் பயத்தை பெற்றுக்கொள்கிறார். இரு பரிவாரத்தோடு கூட திரும்பி வரும்பொழுது கூட அவருக்கு உயிர் பயம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பரிவாரத்தோடு கூட திரும்பி வர்றாரு. அவர் நினைச்சிருந்தா இருக்கலாம். ஆனா நான் இவ்வளவு தூரம் சம்பாதித்த ஆசீர்வாதங்களும், நான் இவ்வளவு தூரம் சம்பாதித்த மனைவிகளும் வேலைக்காரர்களும் எனக்கு உண்டான ஆஸ்தியும் சுதந்திரிக்க என்னுடைய ஜீவன் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்துல ஏசாவை பார்த்து பயப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம செய்கிற தவறு பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் வருத்தத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அவர்கள் பயந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஒரு பெற்ற தாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சபையில வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், வளர்க்கப்படுகிற பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம்னா என்னைக்கும் பிள்ளைகள் விடாதிருப்பார்கள். அல்லேலூயா. முதிர் வயதிலும் இது அவங்க விட மாட்டாங்க. முதிர் வயதிலும் இது அவர்களை நடத்தும். வேத சத்தியம் அவர்களை நடத்தும்.
அப்போ நாம கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஒத்த காரியத்தை கொடுத்தாலும் சுத்த காரியமா கொடுத்துடணும். அல்லேலூயா. இப்படியாக சொல்லுவாங்கல்ல, நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், எங்க அம்மா அப்பா எங்களுக்கு எதை கொடுத்தாங்களோ இல்லையோ சத்தியத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இயேசுவை அறிய வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க எங்களுக்கு சொத்து சொகெல்லாம் சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை. இது இந்த சாட்சி வந்து டேவிட் அந்த பாஸ்டர் சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொத்துலாம் சேர்த்து வைக்கல, ஏன்னா அவர் ஊழியக்காரர், எங்களுக்குன்னு சொல்லி சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கல, ஆனா எங்களுக்குன்னு சத்தியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, எங்களுக்குன்னு இயேசுவை கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுப்போமானால் இதே தெய்வம், நம்மளை நடத்துகிற தெய்வம் அவர்களை முதிர் வயது வரைக்கும் நடத்துவார். ஆனா அதே தவிர நாம கற்றுக் கொடுக்கிற சில காரியங்கள், படிப்பை கொடுங்க, நல்ல குணங்களை கற்றுக் கொடுங்க, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. ஆனா அதுக்கு மேல நம்ம சத்தியத்தை கொடுத்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனோவாவின் மனைவி அர்ப்பணித்தார் தன்னுடைய வாழ்க்கைக்கு, ஆனா சிம்சோன் தவறிக்கிட்டார். பிரதிஷ்டையில வளர்க்கப்பட்டவள் தான், பிரதிஷ்டையில கடைபிடித்தவன் தான், ஆனா உலக காரியம் வரும்பொழுது அவனால நிற்க முடியல, அவனுடைய பிரதிஷ்டையில தவறி போகிறான். காலேபை குறித்து பார்த்தோம், காலேபு எப்படியாக கேட்டு பெற்றுக்கொண்டானோ அதே போல தன் மகளும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க எப்படி கேட்டு பழகிறீர்களோ, தேவ சமூகத்துல நீங்க எப்படி ஜெபித்து பழகுறீங்களோ, எப்படியாக விசுவாச வார்த்தைகளை பேசி பழகுறீங்களோ, எப்படியாக வாக்குத்தத்தத்தின் மேல நிற்க பழகுறீங்களோ, எப்படியாக சபையை நேசித்து பழகுறீங்களோ, எப்படியாக நீங்க சபைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்க பழகுறீர்களோ, இதை வைத்து தான் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வது, இதை வைத்து தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்வது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல கீழ்ப்படியாம நீ கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருடைய பந்தியில அல்லது கர்த்தருடைய சின்ன சின்ன காரியத்திலையும் கவனக்குறைவா இருந்துட்டு, ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டு நாம பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சோம்னா முடியாது. இன்னைக்கு நம்ம காலேபை போலவும் மனோவாவின் மனைவியை போலவும் தேவ சமூகத்துல அப்பா கேட்டு பெற்றுக்கொ, நாங்க அதாவது இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் தேவ சமூகத்துல, நான் இனியாவது கேட்டு பெற்றுக்கொள்கிறேன், இனியாவது நான் ஜெபிக்க பழகுறேன், இனியாவது நான் பிள்ளைகள் முன்பதாக நான் வேதத்தை தூக்கி வாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது பெரிய பிள்ளைகள் கூட நம்ம வைத்து இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பிள்ளைகளை எந்த நிலைமையில இருந்தாலும் சிறு பிள்ளைகள் இருந்து பிள்ளைகள் கவனித்து வருகிறது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு கேட்ட சத்தியம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்ட கேள்வி, உன் காரியம் என்ன? உன் குடும்பத்தை குறித்ததான உன்னுடைய காரியம் என்ன? உன் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்ததான உன்னுடைய காரியம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற, உனக்கு காரியம் என்னப்பா? நீ 21 நாள் நீ இவ்வளவு பிரயாசத்தோடு கூட நீ வந்ததற்கான முகாந்தரம் என்ன? உன் இருதயத்துல இருக்கிற விருப்பம் என்ன? உன் குடும்பத்தை பற்றிய விருப்பம் என்ன? உன் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து இருக்கிறதான விருப்பம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே காலேபை போல நான் தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவளாக மாற, அக்ஷாலை போல என் பிள்ளைகளும் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ, மனோவாவின் மனைவியை போல நான் தேவ சமூகத்துல தேவ திட்டத்துல நான் நிற்க எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. பெற்றோரா இருந்தா கிருபையை கேளுங்க, பிள்ளைகளா இருந்தாலும் கிருபையை கேளுங்க. ஆண்டவரே சிம்சோனை போல, யோசேப்பை போல, சிம்சோனை போல என்னுடைய ஆரம்பம் நல்லா இருந்து என்னுடைய முடிவு நல்லா இல்லாம போயிடக்கூடாதுப்பா. யோசேப்பை போல என்னுடைய ஆரம்பம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்லை, நான் தகப்பனை இழந்தாலும் பரவாயில்லை, என் தாயை விட்டு தூரப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, என் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா என்னுடைய முடிவு மகிமையா இருக்கணும்னா நான் யோசேப்பை போல கர்த்தர் ஒருவர் என்னை காண்கிறார் என்கிற தெய்வ பயத்தோடு கூட நிற்க எனக்கு கிருபையை தாங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என் பிள்ளை யோசேப்பை போல இருக்கணும், என் பிள்ளை யோசேப்பை போல உன்னதத்துல இருக்கணும், என் பிள்ளை யோசேப்பை போல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். எந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயபக்தி உண்டாகணும். இன்னைக்கு நான் மனோவாவின் மனைவியை போல தேவ திட்டத்துல நிற்கணும், தேவ திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு மலை நாட்டை தாரு, எனக்கு ஒரு மலை நாட்டை தாரு, எனக்கு ஒரு மலை நாட்டை தாரு. இந்த 21 நாள் வாக்குத்தத்த ஜெபத்துல நல் வார்த்தை நிறைவேறும் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து
அந்த வார்த்தை நிறைவேறும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரோ. இன்னைக்கு 19 நாட்கள் ஆகிவிட்டது. தேவ சமூகத்துல நம்மளுடைய பிரயாசம் வீண் போகாது. தேவ சமூகத்துல நம்மளுடைய ஜெபம் வீண் போகாது. தேவ சமூகத்துல நாம கேட்ட சத்தியம் வீண் போகாது. இன்னைக்கு இவை எல்லாவற்றின் மேலையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இவை ஒன்று வீணாய் போயிடாதபடிக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இவை ஒன்று வீணாய் போகாதபடிக்கு காலேபை போல நான் அர்ப்பணிக்கிறேன். மனோவாவின் மனைவியை போல அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு நாள் எசேக்கியேலை போல நான் தவறிடக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ரெபேக்காளை போல நான் என் பிள்ளைகளுக்கு தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்துடக்கூடாது. தவறான காரியத்தை எந்த விதத்திலையும் கற்றுக் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் அதனை பழகும் பொழுது அதன் நிமித்த வருகிற அவமானங்களும் நிந்தைகளும் அவர்கள் தனிமையில சுதந்தரிப்பாங்க. தனிமையில் அந்த காரியங்களை அனுபவிக்கும் பொழுது நிச்சயம் நாம வருத்தப்படுகிற காரியமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க, நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க. இன்னைக்கு பெற்றோராய் இந்த சத்தியத்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைகளாய் இருந்து இந்த சத்தியத்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்க பெற்றோருக்கு போய் சொல்லிக் கொடுங்க. காலேபை போல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மனோவாவின் மனைவியை போல நான் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழணும். எசேக்கியேலை போல நான் தவறிடக்கூடாது. ரெபேக்காளை போல நான் தவறிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில யோசேப்பை போல கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழ, பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழ தெய்வம் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி மகத்துவமானவரே, உமக்கு நன்றி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. வல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடக்க வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடக்க வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அல்லேலூயா. வேதத்தில் உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. ஓரேப்பிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவார்கள் என்று சொல்லிய நாளில். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நமக்கு சொன்ன நல்வார்த்தைகள் நம்மை தாண்டி நமது பிள்ளைகளுக்கும் நம்மை தாண்டி நமது தலைமுறைகளுக்கும் அது கடத்தி செல்லப்பட வேண்டும் என்றால், நான் ஓரேப்பில் கற்றுக்கொண்டதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுல நான் ஜாக்கிரதை உடையவனாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் உபவாசிக்கிற தாய் தகப்பன் இருக்கிறீங்க, ஆனால் பிள்ளைகள் உபவாசிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிற தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் தெரியாது. ஆனால் பிள்ளைகள் மேலே ஆசை வச்சுருக்கிறோம், பாசம் வச்சுருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய பக்திக்கு ஏதுவான தேவனுக்கு அடுத்த காரியத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைங்க சம்பாதிக்கட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஓரேப்பில் நான் கற்றுக்கொண்டதை
என் பிள்ளைக்கு நான் போதிக்கும்படி. காலேப் தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் மனோவாவின் மனைவி தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மகன் தவறுகிறான். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கொடுத்த வார்த்தைய நான் சரியா செய்து முடிக்கணும்னா அதற்கு ஏற்றபடி நான் செயல்படணும். ஒரு வேளை மனோவாவின் மனைவி சிம்சோனுடைய காரியத்தை கண்டு சிம்சோனுக்கு பெண் பார்க்கும்படி போனதே யார்தான்? மனோவாவும் மனோவாவின் மனைவியும். ஆனா சிம்சோனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு? நசரேய விரதத்தை கொடுத்திருக்காரு. அவன் திருமணம் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும். ஆனா அவனுக்கு பெண் பார்க்கும்படி யாரு போறா? தாயும் தகப்பனும். அப்ப ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான விஷயத்துல தவறும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்மூலமாகி விடுகிறது. அதனால நல்வார்த்தை வேண்டும். என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிற நாம அந்த பிள்ளை நல் வார்த்தைக்குள்ள இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கலாமா நம்முடைய பிள்ளைகளுக்காக? இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் எப்படி தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் வைத்திருக்கிறேனோ என் பிள்ளையும் அந்த பக்தி வைராக்கியத்தில் வளர வேண்டும் அப்பா. ஆபிரகாமுடைய விசுவாசம் ஈசாக்குக்குள் இருந்தது போல அப்பா ஸ்தோத்திரம், காலேப்புடையதான விசுவாசம் அவருடைய மகள் அக்ஷாளுக்குள்ள இருந்தது போல ஆண்டவரே எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரட்டும்பா. பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்துக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கட்டும்பா. ஆவியானவரே, நல்வார்த்தை நிறைவேற வேண்டும், தலைமுறை நல்லா இருக்க வேண்டும், சந்ததி நல்லா இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தாய் தகப்பன்மார்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள் நடத்துறதுல சில சமயத்துல ஆண்டவரை இழந்துடுறாங்க. இன்னைக்கு நாங்க செபிக்கிறோம்ப்பா. ரிபாலா ஷகதக ரபடகதர நமனா. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்திலும் என் காரியம் என்ன என்று கர்த்தர் எங்களோடு பேசினீரே. என்னுடைய காரியம் என்ன? ஒரு தகப்பனாய் என் பிள்ளைக்கு நான் சரியானதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர சாபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. நான் என்னுடைய பிள்ளைக்கு எதை சேர்த்து வைக்கிறேன்? எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறோம்? மது கரத்தில் வருகிறோம். காளைப்பை போல இருக்க உதவி செய்யுங்க. காளைப்பை போல இருக்க உதவி செய்யுங்க. காளைப்பை போல இருக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு உபவாசத்தின் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஆராதனை குறித்த அக்கறையை கற்றுக் கொடுக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நான் சரியாய் இருப்பேன் என்றால், ஒரு தகப்பன் தாயின் பாதை சரியாய் இருக்கும் என்றால் அவர்களுக்கு பின்பாக நடக்கிறதான பிள்ளைகளின் பாதையும் சரியாய் இருக்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு எங்களுக்கு போதிய கிருபையை தாங்கப்பா. என் காரியம் என்ன? என் காரியம் என்ன? இந்த நல்வார்த்தை நிறைவேறுகிறதான இந்த 19வது நாளிலும் அப்பா எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஓரேப்பில் கற்றுக்கொண்டதை என் மகனுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். ஆபிரகாம் ஓரேப்பில் கற்றுக்கொண்டதை ஈசாக்கு கற்றுக் கொடுத்தது போல, மோசே ஓரேப்பில் கற்றுக்கொண்டதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது போல, காலேப் கற்றுக்கொண்டதை தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்தது போல, நாங்கள் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை நாங்கள் எங்கள் சந்ததிகளுக்கு, எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்பா. இன்றைக்கு பல தலைமுறைகள் தகப்பன் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தார், பிள்ளைகளும் செய்தார்கள். ஆனால் அது தகப்பனுக்கு ஏற்ற ஊழியமாய் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு எங்கள் குடும்பம், எங்கள் விசுவாசம், எங்கள் ஊழியம் சந்ததி தோறும் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்க. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் சபையில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரால் வந்திருக்கிற சுதந்திரம், அந்த சுதந்திரம் ஆண்டவரை கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரை பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது
பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தர் நடத்துவீராக. என் காரியம் என்ன, என் காரியம் என்ன, என் காரியம் என்ன. தொடர்ந்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.